மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம் சார், என் பேர் செந்தில்குமார் சபதி. எங்க ஐயா தாத்தா எல்லாருமே இந்த வேலை தான் பாக்குறாங்க. அது தாத்தா பேர் சிங்கார வேலாச்சாரி, குழந்தை வேலாச்சாரி. எங்க அப்பா பேரு குழந்தை வேலாச்சாரி, குழந்தை சபதி. நான் 30 வருஷம் ஆச்சு இந்த வேலைக்கு வந்து. அப்பாவோட வேலை அப்பாட்ட வேலை கத்துக்கிட்டது, அனுபவத்துல தான் கத்துக்கிட்டாங்க. அவங்களும் அப்பா அனுபவத்துல பார்த்தாங்க. 10 வருஷமா பார்த்துட்டு தனியா 5 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு கிட்டத்தட்ட 50 கோயிலுக்கு மேல பார்த்துட்டு அப்பா ஒரு 100 கோயிலுக்கு மேல பார்த்துருப்பாங்க. சிவமாரி சிவமூர்த்தி கோயில், பெரிய கோயில், முத்தையோடையநாதர் கோயில்னு சொல்லிட்டு வாத்தியார் கோயில், சிவமாரி சித்தோட கண்ணமங்கலப்பட்டி, சிவமங்கலம் ஆத்மநாதி அம்மன் கோயில், இது சொக்கலிங்கபுரம் தோரவி அம்மன் கோயில், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். என் கூட ஒரு 30 பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 10 இடத்துல வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதான் அங்கேயும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன இளைஞர்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, வேலை பழகிட்டு இருக்காங்க. எல்லா ஊர்லயும் எல்லாத்தையும் பண்ணி அனுசரிச்சு அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி வரணும் நம்ம. அதனாலதான் நான் அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். நல்ல எதிர்காலம் இருக்கு. இப்போதைக்கு ஆள் இல்லாம ஓரளவு நல்ல சம்பளம் எல்லாமே, மேக்சிமம் சம்பளமே 1500 சம்பளம். அதுக்கு மேலதான் எல்லாத்துக்குமே சம்பளம். வேண்டாருமே ஒரு 10 பேர்கிட்ட கற்றுக்கிட்டு கல்விருப்பம் பார்ப்போம். வேற சிமெண்ட் சிமெண்ட் நம்ம பெங்களூர்ல மைசூர்ல இந்த தசாவதார செட்டு அது எல்லாம் ஒரு 65 அடி செலவு வரையும் பார்த்துருக்கேன். வெளிமாநிலம் மைசூர் வரையும் போயிருக்கேன். கருங்கல் வேலை காலத்துக்கு இருக்கும், இது சுத வேலையும் இருக்கும். நம்ம 12 வருஷத்துக்கு இருக்க பராமரிச்சுட்டு வந்தோம்னா நல்லபடியா இருக்கும். இந்த மாதிரி சித்தர் கோயில் இங்க இருக்க முத்தூர் கோயில்லாம் நல்ல வைப்ரேஷன் உள்ள கோயில் தான், கிடைக்கும். முறையா செய்யணும். கும்பாசம் பண்றது, பராமரிப்பது எல்லாமே நல்லா சாஸ்திர முறைப்படி பண்ணோம்னா அளவுகள்லாம் கரெக்டாக வச்சுன்னா வைப்ரேஷன் கிடைக்கும். படிச்சுட்டு வர்றவங்களுக்கு வேலை தெரியாது, வேலை கையில பிடிச்சி பார்க்க தெரியாது. நாங்க அனுபவத்துல பாக்குறவங்களுக்கு எல்லா பக்கத்துமே வேலை தெரியும். எல்லா வேலையுமே எல்லா இதையுமே கத்துக்கிட்டு எல்லாமே பார்ப்போம். நம்ம மக்கள்லாம் ஒழுங்கு நெறிமுறைப்படுத்தி ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைப்பணியில இருக்கணும் அதுக்காண்டி ஆரம்பிச்சிருக்கோம் ஆலயம். எனக்கு குருவா இருந்த எங்க அப்பாவுக்கு நன்றி சொல்லணும். குழந்தை சபதி அவங்க மூலியமா தான் நான் கத்துக்கிட்டது. அவங்க மூலியமா இப்போ என் குடும்பமும் நல்லா இருக்கு, நல்லா பாத்துக்கிட்டு இருக்கோம். வேற தாத்தா முப்பாட்டா எல்லாத்துக்கும் நன்றி. தாத்தா பேர் சிங்கார வேலாச்சாரி, அவங்க குழந்தை வேலாச்சாரி, இப்படி எல்லாமே வரும். ஐயா முத்தோடையநாதர் எனக்கு பக்கபலமா இருந்து எனக்கு நல்ல வேலை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சிங்கமாரி ஐயா முத்தோடையநாதர் கோயில், வாத்தியார் ஐயா. நல்லபடியா வேலை நடந்துகிட்டு இருக்கு. நல்லபடியா அந்த சிற்பக்கலையை இதோட போயிடாம எல்லாரும் கத்துக்கிட்டு நல்லபடியா அந்த கோயில் வேலையை நல்லபடியா வளர்த்து கொடுக்கணும். இந்த தலைமுறையோட அழிஞ்சிடாம இன்னும் நிறைய பேர் இந்த கலையில நல்லபடியா இருக்கணும். கத்துக் கொடுக்க ரெடியா இருக்கும். உங்களுக்கு ஓய்வு மாதிரி ஒரு இது, எல்லாத்துக்கும் ஒரு பாதுகாப்பு மாதிரி ஒரு இது மாதிரி இருந்தா, சங்கம் மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். இந்த இதுல எந்த பெனிஃபிட்டுமே இல்லை. கவர்மெண்ட் ஏதாவது செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும்.
ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நன்றி. ஓம் நமச்சிவாய்.